விவேகானந்தர் புக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இவர் விவேகானந்தர் புரியலையே அப்படின்னு நினச்சி தான் போனேன். மேலே எங்கேயும் பார்த்தாரு, கரெக்டாக இருப்பாடுறா, சரி கரெக்டாக இருப்பான்டா, பண்ணிடலாம்டா பிரபா அப்படின்னாப்புல. ஓகேன்னு வெளில வந்துட்டோம். வெளில வந்தால் என்னடா நடந்துச்சு அப்படின்ற, இல்லை மச்சான் ஓகேன்ட்டுறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டா, ஒரு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் உட்கார வச்சு தான் அனுப்புங்கடா, ஓட்ட வாங்கிட்டு வெளில வச்சுருவாங்க உடனே. அவங்க அதாவது ஃபஸ்ட்டுலாம் அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கும்போது அப்படி தோணும். கொஞ்சம் அப்புறம் அடுத்தடுத்து பண்ண தான் அவங்க எவ்வளோ பேர் தான் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் தான் அவங்களால என்டர்டெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு இங்கே இருக்கிற வேலையே அவ்வளோ ஜாஸ்தி. ஒரு படமும் டேக் ஆஃப் ஆகி படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்றது லிட்ரலி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரெக்னன்சி கோத்ரூ பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வரவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி என்கேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். அவங்களாலையும் முடியாது தான். ஃபஸ்ட்டு ஷோ ஆங்கரிங்கில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண போகிறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஆங்கர் பண்ணதில்லை, கேமரா முன்னாடி நின்றதில்லை, எதுவுமே பண்ண தெரியாது. நான் எப்படி செலக்ட் ஆனே எனக்கு பெரிய புரியல. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னமோ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு நேராக சூலமேடு ஹைரோடில் ஃபஸ்ட்டு ஷாட்டு. சூலமேடு ஹைரோடில் என்னடா ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு, ரோலுன்றாங்க, எனக்கு ஃபுல் ரோலிங்கில் இருக்குது. அந்த க்ளோசிங் சொல்லும்போது அது ஒரு கேம் ஷோ. ஸோ என்டையர் அப்பார்ட்மெண்ட்டே கீழே நிற்கிது. ஆல்மோஸ்ட் 200-250 பீப்புள். நல்ல ஒரு 60-65 வயசு கிழத்துலேருந்து ஒரு 5 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ரோல் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, லைட்டு போயிடுச்சு, அந்த டென்ஷனு ரோல் ஆகிட்டே இருக்கு. என் வாய் ரோல் ஆகிட்டே இருக்கு. செம்ம டென்ஷனாக அடிக்க விட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருப்பீங்க? அது கணக்கே இல்லை ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்னு கூட வைங்களேன், அது எங்கேயோ போதும். ஆமாம், கிட்டத்தட்ட 100 ஆஃபீஸ் இருக்கும். ஓகே. அதாவது நல்ல ஆஃபீஸ்லாம் போயிருப்போம்ல, அங்கே ஏதாவது ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஏடி இருப்பாப்புல, அவர் நம்மளை வச்சு டீ சாப்பிட்றதுக்கும் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரம் ஆனோ ஸ்பெஷல் ஜூஸுக்கும் நம்மளை யூஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அது நமக்கு அப்போ தெரியாதுல்ல. நம்ம பெக்கா மாதிரி பேக்ரவுண்ட் பெரிய ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பிளண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணுறது. அப்படியே அதில் ஒரு சில பேர்லாம் ஆக்சுவலி டீசெண்டாக ஓப்பனாக சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்டா இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க, போங்கடா அப்படின்னு. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம், நீ எங்கே இருக்க அப்படின்னு இருக்கோம் நம்ம மைண்டில். பட் அது போக தான் அதோடைய அது எதனால் அப்படி சொன்னாங்க அதெல்லாம் புரியுது. பட் அந்த டைம் வந்து முழுக்க அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். வந்து நூலாகி என்ன இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பாயிண்டில் வெக்ஸ் ஆகிடும்ல. ஆமாம், என்னடா இது எல்லாமே இப்படி தானா அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் வந்துடும்ல. ஸோ தட் வாஸ் ஃபன். இப்போ யோசிச்சு பார்த்தா ஃபன். எஸ், அந்த டைமில் பெரிய இதுவாக இருந்தது. செம்ம காண்டாகும். கண்டிப்பாக செம்ம காண்டாகுமா? என்ன காண்டாகாம கண்டிப்பாக நல்லா பைக் எடுத்து ஒட்ட வெயிலில் திறந்துருவா அழைச்சி ஃபோட்டோ எதுவும் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா, ஒரு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் உட்கார வச்சு தான் அனுப்புங்கடா, ஓட்ட வாங்கிட்டு வெளில வச்சுருவாங்க உடனே. அவங்க அதாவது ஃபஸ்ட்டுலாம் அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கும்போது அப்படி தோணும். கொஞ்சம் அப்புறம் அடுத்தடுத்து பண்ண தான் அவங்க எவ்வளோ பேர் தான் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் தான் அவங்களால என்டர்டெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு இங்கே இருக்கிற வேலையே அவ்வளோ ஜாஸ்தி. ஒரு படமும் டேக் ஆஃப் ஆகி படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்றது லிட்ரலி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரெக்னன்சி கோத்ரூ பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வரவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி என்கேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். அவங்களாலையும் முடியாது தான். ஆனால் அது இட் டேக்ஸ் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, புரியுது. பட் அதே தருணத்தில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் புதுசாக சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒருத்தங்க உள்ளே வந்தால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணது உண்டா? அப்படி இன்சல்ட்டாக எனக்கு இன்சல்ட் நடந்தது வந்து என்னுடைய திறமைக்காக நடந்தது. அது மேபி அதனால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோ ஆங்கரிங்கில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண போகிறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஆங்கர் பண்ணதில்லை, கேமரா முன்னாடி நின்றதில்லை, எதுவுமே பண்ண தெரியாது. நான் எப்படி செலக்ட் ஆனே எனக்கு பெரிய புரியல. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னமோ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு நேராக சூலமேடு ஹைரோடில் ஃபஸ்ட்டு ஷாட்டு. சூலமேடு ஹைரோடில் என்னடா ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு, ரோலுன்றாங்க, எனக்கு ஃபுல் ரோலிங்கில் இருக்குது. அன்றைக்கி அப்படியே தடுமாறி எப்படியோ முடிச்சுட்டேன். சாயந்தரம் நைட்டு க்ளோசிங் சொல்லணும். அந்த க்ளோசிங் சொல்லும்போது அது ஒரு கேம் ஷோ. ஸோ என்டையர் அப்பார்ட்மெண்ட்டே கீழே நிற்கிது. ஆல்மோஸ்ட் 200-250 பீப்புள். நல்ல ஒரு 60-65 வயசு கிழத்துலேருந்து ஒரு 5 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ரோல் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, லைட்டு போயிடுச்சு, அந்த டென்ஷனு
ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு, என் வாய் ரோல் ஆகிட்டே இருக்கு. செம்ம டென்ஷனாக அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்துட்டாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த வயசானவர்லாம் அப்படி சிரிச்சார். இன்னைக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் இருக்குது. அந்த குழந்தை உருண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு தரையில். எனக்கு கண்ணு கலங்கி இங்கே நிற்குது தண்ணி. எப்படியாவது முடிச்சிடுறா இந்த க்ளோசிங்கன்னு முடிச்சுட்டு உட்காந்து தேம்பி எழுத. அது எது வேணாலும் பண்ணிடலாம். பட் இந்த தட் இன்சல்ட் அதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியாதுல்ல. அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசித்தேன். போகணுமா, ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு சொல்லிடலாமா, ஏதாவது சொல்லி டிம்கி குத்துடலாமான்னு அவ்வளோ யோசித்தேன். பட் அதெல்லாம் தாண்டி ஐ வாஸ் லைக், சரி இது வரைக்கும் விட்டுட்டு வந்த வேலையெல்லாம் நான் தான் விட்டு வந்தேன். எந்த வேலையும் என்னை விட்டு துரத்தலை. ஸோ இது என்ன முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோம். அப்போ நம்ம கரெக்டாக பண்ணிடணும். புரியுது. அது நம்ம முயற்சி பண்ணுவோம். இது ஆசைப்பட்டோம், இது நம்ம தான் ஆசைப்பட்டோம், வந்தோம், இவ்வளோ முயற்சி பண்ணோம், இதுக்கு வந்துட்டோம், இதுக்கு இப்போ பேக் அடிச்சா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி. தட் வாஸ் ப்ராப்ளி த ஃபஸ்ட் டைம் விச் திங்ஸ் சேஞ்ச். ஆக்சுவலி அதுக்கப்புறமா இதுதான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த என்டையர் ப்ராசஸ் வாஸ் நிறைய இன்சல்ட்டிங் மூமெண்ட்ஸ், ஹியூமிலியேட்டிங் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. அந்த என்டையர் ஷோ சொல்கிறேன். நோபடி பிலீவ் மீ. அடுத்த மணிரத்னம் சார் படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நம்புறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ உங்களை நம்பாத அத்தனை பேரும் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கலாய்க்க தான் செய்யும். பட் உங்கள் மனசுக்கு அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், இன்சல்ட்டிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல, அது ஒரு நாள் அசோக். ஸோ அந்த வகையில் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். அது க்ரௌடாக இருக்கட்டும், கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவங்க மேலே யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு 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 கோவமோ இல்லை எதுவுமே இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவங்க தான் ரெடி பண்ணி அமிச்சாங்க. எஸ், சம்திங் ஹெல்ப்டு. ஆப்வியஸ்லி அவங்க தான் ரெடி பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறமா என் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் என்ன ரெடி பண்ணாங்க. பப்ளிக்காக போய் ஷார்ட்ஸ் வச்சது, பப்ளிக்காக ஆக்ட் பண்ணது, அதெல்லாம் தான் எனக்கு படங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் தியேட்டர் பேக்ரவுண்ட் கிடையாது, நடிப்பு பயிற்சியெலாம் எடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக கேமரா முன்னாடி நின்று நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா எப்படின்னா அது ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தது தான். ஓகே. ஷார்ட் ஃபிலிம் இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. இது எல்லாமே நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். முன்னாடி. ஓகே. அதான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2013 இந்த படம் ஆரம்பித்தாலும் சைமல்டேனியஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2015 வரைக்கும் ஐ வாஸ் போத் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். வெரி நைஸ். ஓகே. ஸோ சினிமா நடிக்கணும் அவ்வளோதானே. ஆமாம், எப்படி நடிச்சா என்ன அந்த ஒரு விஷயம். ஓகே.